ஹல்லேலூயா. சபையை ஒரு நாளும் ரிவைட் இருக்கு. ஹல்லேலூயா. எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன ப்ரே பண்ணிடலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே, உங்கள் நாமம் பரிசுத்தப்பட தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து ஒவ்வொரு நாள் எங்களை வழிநடத்தி வருகிறீர். உண்மை நான் கற்றுக்கொள்வதிலும் உண்மை நான் அறிந்து கொள்வதிலும் ஆண்டவரே நீ பழக்குவிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கூட இருங்க, இந்த வார்த்தை மூலியமாக கூட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்களை விருத்தி அடைய நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எஸ், ஒரு நாள் நம்ம இந்த இடத்துல தேவனை குறித்து நாங்கள் பார்த்துட்டே வரோம். நீங்கள் புதுசாக நிறையா பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுடைய லைஃப் மாறுறதுக்கு எது முக்கியம்? தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும், தேவனை அறிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம ஒரு வாரம் பார்த்துட்டே வரோம். நான் எந்தளவுக்கு என் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகணும், என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையை நான் மாற்றப்பட வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் வாழ்க்கையை மாற்றக்கூடியவரை நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொள்றதுல தான் என்ன பண்ணுறோம், என் வாழ்க்கை மாற்றப்படுது. உண்மையா இல்லையா? அப்போ நான் தேவனை வரைக்கும் நான் அறியவே இல்லையா? நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் அதான். இங்கே இருக்கவங்க கூட, நான் தேவன் அறியவே இல்லையா? இயேசு கிறிஸ்து நான் அறியவே இல்லையா? எஸ், இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் யார் அவரை அறிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்வது வேற, அறிந்து கொள்வது வேற. இப்போ எங்களே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது வேற. அந்த ஐயா பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் மைண்டில் இருக்குது. அவர் எத்தனை வருஷமாக எனக்கு தெரியும், எத்தனை வருஷமாக அவரை நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுல தான் உங்களுடைய முழு கேரக்டர் என்னால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் எப்போ என்ன பண்ணுவீங்க, எப்போ என்ன செய்வீங்க, உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய இரக்க குணம் என்ன, நீங்களுக்கு எப்படி உதவி செய்யக்கூடியவர் நீங்கள் எனக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சால் தான் நான் உங்கள்கிட்ட இருந்து உன்னை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை பெற்றுக்கொள்ள முடியுமா? சும்மா தெரிஞ்சுக்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. ஒவ்வொரு நாள் நாங்கள் என்ன தியானிச்சுட்டு வர இந்த இடத்துல அப்படின்னா, தேவனை நான் தெரிந்து கொள்ளும் மூலியமாக என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், அவர் அறிந்து கொள்ளும் மூலியமாக நான் எப்படி என்னை உயர்த்தி கொள்ள முடியும். போன வாரம் தான் கோர்ட்டில் ஒரு வழக்கை போட்டிருந்தோம். ஹல்லேலூயா. எஸ், என்னோடு கூட நீங்கள் வழக்காடுங்கள். தேவன் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை யார் கொடுத்துருக்கா? நமக்கு மனுபுத்திரன் எம்மாத்திரம், மனுஷனை நினைப்பதற்கும் நான் எம்மாத்திரம். தாய் சொல்வார், அவன் எம்மாத்திரம். ஆனால் அவர் சொன்னார் நீ என்னோடு கூட வழக்காடும்படி. அவர் கூட வழக்காட யாரால முடியும்? அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஆள் முடியும். உண்மை சொல்லுவோம். இப்போ ஒரு கூட வழக்காடணும், சண்டை போடணும்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் வழக்காட முடியும். நாலேஜ் இல்லாமல் யாராவது வழக்காட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கண்ணே. என் நாலேஜே இல்லை, ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் அப்படின்னா நான் வழக்காட முடியுமா? வழக்காட முடியவே முடியாது. ஆனால் தேவன் நம்ம மேலே சொல்கிறாரு, நீ என்னோடு கூட வழக்காடு, வா நீ நானும் வழக்காடிக்கிறோம் அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அந்த விஷயம் அவ்வளோ எப்படி முழுசாக உன்னை நம்பி சொல்கிறாரு, வா உனக்கு அது நாலேஜ் இருக்கு. ஏன் அப்படின்னா, நாங்கள் எப்படியான நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்ன, என் நாமத்தினால் எத்தனை பேர் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அத்தனை பேர்களும் என் பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். பிள்ளைய ஆயிட்டோம்னா அந்த ஈக்குவலண்ட்டுக்கு வந்துட்டோமா இல்லையா? அந்த ஈக்குவலண்ட்டுக்கு வந்துட்டோமா இல்லையா? எஸ், நீங்கள் நான் எப்படி தான் இருக்கோம்? அந்த ஈக்குவலண்ட், அந்த தேவனுடைய அவர் வலது பார்சல் உட்கார வச்சுக்காரங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்கா? எப்படி அந்த தேவனுக்கு ஈக்குவல் ஆக்க முடியும் யோசிங்களா? அவர் வலது பார்சத்தில் தான் உட்காந்துருக்கேன். அதை விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான் வேணுமா வாழ்க்கையில்? அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ சூழ்நிலை இருக்குது, எவ்வளோ என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கேன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அது நீ தான் அப்படி வச்சுருக்க, ஒரு லைஃப் நீ தான் அப்படி வச்சுருக்க, அது ஒரு லைஃபே கிடையவே கிடையாது. அப்போ எப்படி ஆண்டவரை அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, நீ சேஞ்ச் ஆகிட்டேன்றதுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாரு. அதை நீ பார்த்தாலே நீ சேஞ்ச் ஆகிட்டுருந்தா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஃபீல் பண்ணினாலாம் என்னாகும், நான் வெளியில் வர முடியும். அது வரைக்கும் நான் வெளியில் வரவே முடியவே முடியாது. நீங்கள் வாங்க, நீ ப்ரேயர் பண்ணுங்கள், நான் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். அதை விட அட்வான்ஸாக அவனை சொல்லித்தரேன் நான். நீங்கள் நேராக அவட்டே கேட்கலாம், ஏன் வாழ்க்கையே இப்படி இருக்குது. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் வரைக்கும்? நீங்கள் நிறையா பேர் கார் எடுத்துகிட்டு போய் தப்பாக யாருமே எடுத்துக்கிறாங்க, யாருமே குறை சொல்ல விரும்பலை.
இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணுறேன் அதான் நான் சொல்ல வரேன். எல்லா பேருக்குமே கத்தரை கொடுத்துருக்காரு. எல்லா பேருக்குமே நீங்கள் ஜோம் பண்ணலாம், செயலாக வைக்கலாம். எத்தனை நாள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் வழக்காடி இருக்கீங்க? ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போகாமல் இன்றைக்காக வழக்காடி இருக்கீங்களா? இவர் துணை இல்லாமல் நான் வழக்காடிக்கன்னு சொல்லியிருக்கீங்களா? கத்தனை சொன்னார் எல்லாரும் கூடி வாங்க நாங்கள் வந்து வழக்காடு சொன்னாரா? இல்லை, நீ வா, நீ நானும் வழக்காடிக்கிறோம். தனியாக வா, என்கிட்ட தனியாக நில்லு. தனியாக நின்னா தான் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தமிழ் மட்டும் நல்லா பேச தெரியும், ஹிந்தி தெரியாது. என்னாமா உண்மையா இல்லையா? ஹிந்தி தெரியாது. அவனை ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா நான் எங்கே போகணும்? ஹிந்தி தெரிஞ்சு மட்டும் போகணும். ஆனால் அங்கே தமிழ் தெரிஞ்சு யாருமே இருக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாக்கா? நான் ஹிந்தி கற்றுக்கிறோம்னா எங்கே போகணும்? ஹிந்தி தெரிஞ்சவங்க கூட போகணும். ஆனால் அங்கே தமிழ் பேசுகிறவங்க யாருமே அங்கே இருக்க கூடாது. அப்போ நான் சீக்கிரமாக அதில் கற்றுக்கிறேன். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கண்ணே? நான் உன்னை கற்றுக்கிறோம்னா நான் பேசுகிற இந்த லாங்குவேஜ் அங்கே எவனும் பேசக்கூடாது. உண்மையா இல்லையா? அப்போ நான் இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என் கஷ்டம், வியாதி, சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துல போய் நாங்கள் நிற்கிறேன். அந்த இடம் எப்படி இருக்கு? சுகம், சந்தோஷம், ஆரோக்கியம், சமாதானம் எல்லாம் தேவன் இருக்கு. அங்கே போய் நிற்கிறேன். அங்கே யார் நிற்கக்கூடாது? இது பூரா அங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த யோசனை தாட்டோடு அங்கே போய் நிற்கக்கூடாது. நின்று அங்கே என்ன பண்ண முடியாது? நான் அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு முடிய உண்மைதான். தமிழ் பேசுகிறவங்க கூட இருந்தான்னு சொல்லுங்க கற்றுக்கிறவே முடியாது. எப்போ பாரு இவன் நான் பேசிக்கிட்டே இருப்பான், அவனை ஓரம் பண்ணி பேட்டி வச்சுருவோம். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. உண்மையா இல்லையானே? இதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சலாம். இதானே என் வியாதி, சோகம், கஷ்டம், சூழ்நிலை. இன்றைக்கி எப்படிப்பேன், நாளைக்கு எப்படிப்பேன், நாளைக்கு எப்படிப்பேன், வாழ்க்கை மாறுமா மாறாத, ஒய்ஃபு, பிள்ளைய, படிப்பு இல்லை. அப்படியே தூக்குறார் துண்டாய்க்கவா. நான் என்ன வச்சுக்கேன் பாரு, என்ன வச்சுக்கேன்? நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், நான் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கேன் பாருன்னு அவர் முன்னாடி வழக்காட வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் முன்னாடி நிற்கிறப்ப என்ன ஆகும்? வசனம் பேசுங்க அவர்கிட்ட. இதை சொல்லியிருக்கீங்க, இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை நீ சொல்லியிருக்கீங்க, சொல்ல என்ன ஆகும்? அங்கே மாறிக்கிட்டே இருக்கும். சொல்ல அதை மட்டும் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே என்ன இருக்கக்கூடாது? அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் என்ன யோசிக்கக்கூடாது? இதை பற்றி யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. சாதாரண போன வாரம் பார்த்தா அவர் எது மேலே சத்தியம் பண்ணி சொல்லிக்காரான் சொல்லுங்க? இல்லை, இன்னும் அவர் பரிசுத்தத்தின் பேரில், அவர் மேலே இல்லைங்க, அவர் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இதை விட பெரிய விஷயமாங்க. ஒரு கேரக்டர் மேலே சத்தியம் பண்ணுறது பெரிய விஷயங்க. ஒரு கேரக்டர் மேலே சத்தியம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். நான் அம்மா மேலே சத்தியம் பண்ணுங்க. நம்ம அதிகபட்சமாக என்ன சொல்லுவோம்? அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேங்க. உண்மையிலேங்க அதானே கேட்பாங்க. இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணு, சத்தியம் பண்ணு. அவர் சொன்னார் என் மேலே கூட பண்ணல, நான் என் பரிசு. ஏன்னா தேவர்கள் எப்படி அவர் ஆராதிக்கிறாங்களா? எப்படி ஆராதிக்கிறாங்களா? சேனையிலிங்கர்த்தர் அவருடைய நாமம், அவருடைய பெரிய கெத்து, அவருடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை பரிசுத்தன்றது. அதில் அவர் சத்தியம் பண்ணி சொன்னார், என் பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லினார். அதைத்தான் உங்களுக்கு எனக்கு சொல்லிக்காரு. நான் என் பரிசுத்த மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன், நான் உனக்கு ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு எப்படி அழைச்சணும், எதுக்காக உன்னை அழைச்சணும், எப்படி நான் உன்னை உயர்த்தணும் நினச்சிருக்கணும், அதை உன் வாழ்க்கை நிச்சயமாக செய்வேன். ஆமாண்டவர் செய்வீங்க அப்படின்னு வர சொல்லுங்களே, அதுதாங்க அது நடப்பிக்கும். அதுதான் நடப்பிக்கும். இதுதான் ரோமரில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வாசிட்டு அப்படியே சங்கீதத்தில் கடந்து போயிடலாம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை எப்படி அவர் எப்படிப்பட்டவரா? அவர் எப்படிப்பட்டவரா? சொல்லிட்டா சொல்ல, நல்லா வாசிங்க. ஒருவன் ஒரு கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் அப்படி முடிச்சு அப்படியே அடுத்து வருவோம். முடிங்க அந்த வசனம் முடிச்சு அப்படியே யோசிங்க. ஒரு கிரியை செய்யாம சும்மா உட்காத மணிக்கு ஒரு வேஸ்ட், தேவனை தேடலை, வைக்கல, எதுவுமே பண்ணல, அவன் தேவனை பார்க்கல, எதுவுமே பண்ணல. அவன் தேவனை குறித்து அறிவில்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை, தேவன் இன்னார் என்பதை அறியலை. அவன் தேவனை பற்றி தெரியாம ஒரு இடத்துல எப்படி இருக்கானா, ஒரு கிரியை செய்யாம உட்கார்ந்து இருக்கான். உண்மைதானே? அப்படி உட்கார்ந்து இருக்கவனை தேடி போய் சொல்லுங்க, நீதிமானாக்குறவரிடத்தில். அவர் கேரக்டரை பாருங்க. அதான் சொல்ல போறாங்க. எந்த கிரியும் இல்லாம செத்தவன், அதான் உண்மையான என்ன அர்த்தம்? கிரியில் என்ன? செத்தவன் போல இருந்தான், அதான் அர்த்தம். ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கு என்ன அர்த்தம் சொல்லுனே? மருத்துவனை போல வாழ்க்கையில் நீ உட்காந்துருந்த ஒரு இடத்துல, அப்போ உன்னை தேடி வந்தார் அவர். உன்னை தேடி வந்து என்ன வாக்குனாரா? இன்னொரு வாசிக்க வசனத்தை கரெக்டாக சொல்லுங்க. நீதியாக யார் இடத்துல? இறக்கப்பட்டு
அப்படியே சொல்ல அவர் என்ன போயிட்டு வராங்க, இறக்கப்பட்டவரா தேடி வர்றாரா. ஒரு கிரியும் இல்லாத தேடி வந்து நீதிமான் ஆக்கினார்ல, அவர் இடத்துல நீ விசுவாசம் வச்சையில அந்த விசுவாசம் தான் உன்னுடைய நீதி. அப்போ என்ன எப்படி நம்ம நினைக்கணுமா, அவர் எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவன் எவனா இருந்தாலும் சரி அவர் தேடி வந்து ஒருத்தனை பார்த்து ரசிச்சிட்டார் அப்படின்னா அது நீ விசுவாசிக்கிறீல. அப்படிப்பட்ட தேவன் அவர் கேரக்டரை நீ விசுவாசிக்கிறீல, அது உனக்கு நீதியாய் எண்ணப்படும். இப்படி தாங்க நான் ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்கணும். நீ ஒரு கேரக்டர் தான் சொல்கிறேன் நான் விஷயத்தால் புரிஞ்சுங்க. அவருடைய கேரக்டர் என்னது, நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணார், அவரோட தேடி வந்து உன்னை நீதிமானாய் நீ ஒன்றும் பெரிய கிரியை செஞ்சு பயங்கரமாக உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி செஞ்சு வாழ்க்கையில் அப்படியே பயங்கரமாக தேவனுக்காக முழங்கால் நெடுமகள் நின்று அப்படின்னா நீ நீதிமானாக்கப்படலை. நீ ஒரு கிரியும் செய்யாமல் செத்தவனாய் இருந்த பொழுது அவர் உன்மேல் வைத்த இறக்க முனை நீதிமானாய் மாட்டுச்சு. அவருடைய கேரக்டர் தான், அவருடைய விஷயம் தான், அவருடைய கேரக்டர் தான். அப்படி ஒன்றுமே நீ செய்யாதப்பயே உன்னை தேடி வந்து உன்னை நீதிமானா மாற்றினார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பிள்ளையாய் மாற்றப்பட்ட நமக்கு சந்தோஷமானே. அன்னைக்கே ஒன்று செய்ய அவர் துணிஞ்சிட்டார் அப்படின்னா இன்னைக்கு செய்யறதுக்கு அவர் எவ்வளோ துணிவார். இன்னைக்கு நீங்கள் நானும் யாருங்க டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கங்க. அவர் என்ன சொல்றாரு, செத்தவனை போல கிரியையே இல்லாமல் நீ இருந்தப்ப உன்னை தேடி வந்து என்ன பண்ண நீதிமானாய் நான் மாற்றினேன்ல, அன்னைக்கே நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் செய்வாரா செய்யாதுன்னு சந்தேகமே படவே படாது. நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன பண்ண கர்த்தர் செய்வார். சரி, நம்ம அப்படியே சங்கீதத்துக்குள்ளே போயிடலாம். சங்கீதம் 32 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீங்கள் நானும் பாக்கியவானா இல்லையா? எப்படி சொல்றீங்க? வசனம் சொல்லுங்க. எவனுடைய பாவம், நான் கேட்டவொடனே வசனம் சொல்லணும். நீங்க அதான் இப்ப கத்துக்கிட்டு வர்றோமா? மூடப்பட்டது பாக்கியம். அவர் பொதுவாக சொல்லிட்டாரு, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல்கள் அவன் என்ன பண்ணான் பாக்கியம். நீங்கள் நானும் பாக்கியவான்னு சொல்றோம். அப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. எது நடந்து முடிஞ்சிச்சு? என் பாவம் மூடப்பட்டது, என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது. உண்மையா இல்லையாங்கண்ணே? எப்போ நீங்கள் நீதிமானு உணர்றீங்களோ அப்போ இது ரெண்டு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? அலையிலையா? உண்மையா இல்லையா? இப்போ நம்ம எதை பற்றி பேசக்கூடாது? மூடப்பட்டதையும் குழி தோண்டி புதைக்கப்பட்டதையும் நம்ம ஒரு நாள் இனிமேல் பேசுவோமா? பேச தேவன் தான் சொல்கிறாரு, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவன். நீங்கள் நானும் பாக்கியவானா இல்லையா? நீதிமானா இல்லையா? இனிமேல் மறைக்கப்பட்டதையும் புதைக்கப்பட்டதையும் தோண்டி எடுக்க வேண்டாம். நான் வேண்டான்னு சொல்கிறேன். கூடான்றது அடுத்த விஷயம். இனிமேல் ஒரு நாள் நாங்கள் வந்து பாவத்தை குறித்தோ உங்களுடைய நீதியை குறித்தோ நாங்கள் பேசுகிறதுக்கு இங்கே இல்லை. அதுக்கு எதுவுமே இல்லைங்க. கரெக்டாக சொன்னாங்க. பேசுகிறதுக்கு எதுவுமே நீங்கள் வரங்கட்ட போகிறா, நீங்கள் அது பண்ணாதீங்க, நீங்கள் இதை பண்ணாதீங்க, அது செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாங்க இல்லை. அது என்ன பண்ணப்பட்டுச்சு? எவன் ஒன்று மூடப்பட்டுச்சுன்னு விசுவாசிக்கிறானோ அவன் தான் பாக்கியவானா இருக்க முடியும். உங்கள் இண்டிவிஜுவல் வாழ்க்கைக்கு உங்களை நுழைஞ்சு உங்களை பார்த்து, ஐயா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஐயா நீங்கள் அதை செய்றீங்க, ஐயா இதை செய்றீங்க, இது சொல்கிறதுக்கா பைபிள்? இதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்க வெளியே இருக்காங்க. உண்மையா இல்லையா? அலையிலையா? கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, இது தவறான காரியம், இது செஞ்சீங்கன்னா அப்படி நடக்கும், அது பண்ணால் அப்படி நடக்குன்னு சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. என் உள்ளூரை என் வாழ்க்கையில் நான் முன்னேறி என் சந்ததியின் தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே வழி என்னது? தேவனுடைய வேதம். இதை சொல்கிறதுக்கு தான் என்ன வேணும்? உண்மையில உங்கள் பார்த்து பேசுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் உங்களை பாக்கியமானா பார்க்குறேன், உங்களை நீதிமானா பார்க்குறேன்னா நான் எப்படி பார்க்கணும்? ஏற்கனவே மூடப்பட்டுச்சு, ஏற்கனவே அது மூடப்பட்டுச்சு. அது என்னாது இருக்கிறாராம். உங்களுடைய பாவத்தை கத்திர எப்படி இருக்காராம்? அவரே நினைக்காதப்ப நான் ஏங்க நினச்சி ஒரு வாரம் உங்கள்கிட்ட போட்டு நான் டார்ச்சர் பண்ணணும்? ஒரு விஷயத்தை உங்களை போட்டு அப்படியே அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒழுக்கமாக இருங்க, நீங்கள் அப்படியே இருங்க. எப்படி ஒழுக்கமாக இருக்குது எனக்கு தெரில. தேவன் உங்கள் கூட இருக்காருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விஷயம் என்ன பண்ணும்? மாறி. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, 2வது வசனம் வாசிங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவருடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம்.
நல்லா வாசிங்க. அந்த வருஷம் நல்லா வாசிங்க. ஒவ்வொன்றா போயிடுவோம், முடிச்சிடுவோம். நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உண்மையா இல்லையா? அடக்கி வச்சு அவர் சொன்னா, நான் அடக்கி வச்சுருந்தேன். கதை சொல்றாரு, நீ ஏன் அடக்கி வைக்கிற? நீ ஏன் அண்டோரே நான் வந்து இப்படி பயங்கரமாக பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். நான் வந்து ஒரு இருக்க மனதோடு கூட கதை சொல்லி இருக்க நான் அடக்கி வைத்த மட்டும் என்னத்தை பார்த்தான்? அவன் அடக்கி வச்சுனா என்ன பார்த்தானா? அவனுக்கு இளம்பொருள் உள்ளர்ந்து போனதை பார்த்தான். அவன் அடுத்த வருஷம் நல்லா இன்னும் சொல்ல வருது, நீங்கள் உங்களுக்குள்ளே அடக்கி வைக்கிறீங்களா ஒரு விஷயத்த? உங்களுடைய சோகங்களையும் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் உள்ளுக்குள்ளே வச்சு 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 மனசில் வச்சு வச்சு அதை அப்படியே அடக்குறீங்களா? அது என்ன பண்ணுமா? உங்களுக்கு எலும்புகளை உலர்ந்து போக பண்ணும். அப்போ தேவன் என்ன சொல்ல வர? சொல்ல உலர்ந்து போக பண்ணுது இல்லையே அப்படின்னு. அடுத்த வருஷம் வாசிங்க. இரவும் பகலும் பாரமா இருந்தனா. ஓகே ஓகே வாசிங்க. வறண்டு போயிட்டு அறிவித்தேன், அறிக்கையிடுவேன் என்றேன். மன்னித்தீரா மன்னிப்பீரா? நல்லா சொல்லணும். மன்னித்தீர்னு என்ன? பாஸ்ட் டென்ஸ். உண்மையா இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாதுல்ல. நல்லா மன்னித்தீர்னா ஏற்கனவே மன்னிச்சிட்டிங்க. அந்த மன்னிச்சதை நான் உணராததுனால என்ன பண்ணுறேன்? நான் மறுபடியும் அதை என்ன பண்ணுறேன்? அறிக்கையிட்டுக்கிட்டே ஒரு விஷயம் நடந்தது தெரியாமல் இருந்தால் தானே சொல்லிக்கிட்டே இருப்போம். எம்ஜிஆர் செத்துட்டார் அப்படின்னு தெரியாமல் இருந்தாலும் இன்றைக்கும் சொல்லிட்டுப்பான். செத்துட்டாரா அப்படின்னு கேட்போம். செத்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போயும் கேட்போம்? நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே செத்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா அது செத்துருச்சா சாகலையான்றதை முடிவு பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க. உங்கள் வியாதி பற்றி பேசுகிறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க, அது உயிரோடு இருக்கா செத்துருச்சா? நீங்கள் முடிவு பண்ணிங்க. செத்த விஷயத்த உண்மையா இல்லைண்ணே? உண்மையா இல்லையா? எதாவது பேசுவோமா? செத்த விஷயத்தை பேசுவோமா? பேசவே கூடாது. அதான் சொல்ல வந்தவனே, நீ ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசி, அது இறந்து செத்துருச்சா உயிரோடு இருக்கா அப்படி யோசிக்கிறாரு. என்னாண்டவரே என்னோடய சூழ்நிலை பற்றி நான் யோசிக்கிறேன். அப்படி ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், அது செத்துருச்சு. அப்போ ஜீவனோடு கூட எது இருக்குது அதான் பார்க்கணும். உண்மையா இல்லை? ஜீவன் உள்ளதை நான் பார்க்கும் பொழுது, அதான் சொல்கிறது, என்னை நோக்கி நீ பார்க்கும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் ஜீவனோடு இருக்கிறார். உண்மையா இல்லையா? அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க, என்னை நோக்கி அவன் பார்க்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்படின்னா ஜீவனோடு இருக்கிறது நான் மட்டும்தான்டா. நீ எதை நோக்கி பார்க்குறியா அதுக்கு செத்துருச்சா உயிரோடு இருக்கா நீயே சூஸ் பண்ணிக்கிட்டாரு. உண்மையா இல்லைண்ணா? செத்த காரியங்களை பார்க்குறது நல்ல விஷயமா? அதுதான் உங்களுக்கு சொல்ல போதா? அது உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய போதா? நீங்களாம் நினச்சிக்கலாம், வியாதி எனக்கு எதிராக செய்ய போதா அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க. அது எப்போ செத்துச்சாக்கா தெரியுமா? சிலுவையில் எப்போ தேவன் அடிக்கப்பட்டாரோ, சிலுவையில் தேவன் எப்போது அடிக்கப்பட்டாரோ அவரோடு கூட சேர்ந்து அதுவும் அடிக்கப்பட்டுச்சு. உண்மையா இல்லையாங்க? அன்னைக்கூட அதோடைய எல்லா பவரும் எடுத்துக்கொள்ளப்படு. பவர்னு கூட செத்துருச்சு, அதான் சொல்ல வரணும். பவர் எடுத்துக்கொள்ள, அது செத்த காரியங்கள் குறித்து பேசுவதற்கு நாம் இங்கே வரலை. ஜீவன் உள்ள காரியங்களை குறித்து பேசுறதுக்கு மட்டுமே நான் சபைகளுக்கு வருகிறோம். நம்ம சபையில் மேலும் வியாதியை குறித்து ஒரு நாளும் இங்கே பேசப்படாது. உங்கள் வறுமையை குறித்து ஒரு நாளும் பேசப்படாது. எனக்கு தேவை என்ன? செத்த விஷயம் வேணாம். ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், தேவனுடைய ஜீவனுக்குள்ள தான் வாச்சோம். என்ன வாச்சோம்? என் ஜீவன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்லுங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் என்ன சொல்லுது? மூணு நாள் நினைக்கிறேங்க. கொலோசியர் 3 நாள் என்ன சொல்லுது? அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படியே வாசிங்க, அப்படியே வாசிங்க. கொலோசியர் இருக்கா? சரி, நான் வசனம் மட்டும் சொல்லிடுறேன். நான் உங்களோட கூட ஜீவன் தேவனுக்குள்ளாக அதான் சொல்ல வந்தேன். உங்கள் ஜீவன் யாருக்குள்ளே மறைஞ்சிருக்குதா? போன அதான் பார்த்தோம். உண்மையா இல்லையாக்கா? யாருக்குள்ளே மறைஞ்சிருக்கான்? வெளிப்படுவீர்கள். ஓகே, அவ்வளோதான். மறிச்சோம், ஆனால் நம்ம ஜீவன் யாருக்குள்ள இருக்கான்? தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அதனால ஜீவனை குறித்து ஒரு நாள் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவனோடு இருக்கிறனா செத்த காரியத்தை குறித்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மையா இல்லையா? அதான் கதை சொல்ல, மரித்தோரை சொல்லுங்க வசனம். கட்டலைக்கா? மரித்தவனை அடக்கம் பண்ணுறதுக்கு யார் போகணுமா?
உண்மையா? அப்போ செத்ததை பேசுறதுக்கு யார் பேசணுமா? ஹல்லேலூயா. செத்த காரியங்களை யார் பேசணும்? நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிறவங்க. நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்க? ஜீவனோடு கூட இருக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ விஷயம் பேச போறீங்க. ஆண்டவரே வாழ்க்கையில் வியாதி இருக்கான்னு சொல்லுங்க. ஆகா, இந்த செத்த காரியத்தை குறித்து பேசுறதுக்கு நான் செத்தவன் கிடையாது, நான் ஜீவன் உள்ளவன். நான் எதை பேசுவேன்? இயேசுவின் நாமத்தினால் இதை சுகமாய் நான் மாட்டுகிறேன். அதான் ஜீவன் உள்ள பேச முடியும். உண்மையிலானே ஜீவன் உள்ள பேசுறதுக்கு அதான முடியும். தேவன் எனக்கே பேசியிருக்காரு தப்பா? ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். அதனால தான் உங்களை என்னையே ஆசீர்வதிக்கிறார். உண்மையா இல்லையா? உங்களை என்னையே ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவனுள்ள காரியங்களை மட்டும் தான் வாழ்க்கையில் செய்வார். உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் நானும் என் வாழ்க்கையில் ஜீவனுள்ள காரியங்களை பேசுறதுக்கு மட்டுமே நான் இருக்கிறேன். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? நான் ஜீவன் அல்லாத காரியத்தை வாழ்க்கையில் பேச மாட்டேன். நீங்கள் முடிவெடுங்க. நான் பேச அப்படி நீங்கள் தான் பேசுகிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயம் ஜீவனோடு இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியும். உண்மை இல்லையா? நீங்கள் பேசுகிற காரியங்கள் ஜீவனோடு இருக்கா? நாளைக்கு மாறி போகக்கூடிய விஷயம். உங்கள் வறுமையும் உங்களுடைய சூழலையும் மறித்து இன்னைக்கு பூத்து நாளைக்கு மடிந்து போகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எல்லாமே இதுவும் சேர்த்து தான். இன்னைக்கு தோண்டி நாளைக்கு மறைஞ்சு போயிடும். அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எஸ், என் ஜீவன் இதுக்குள்ளே ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. எதை நான் தேடணும்? ஜீவன் உள்ளதை நான் தேடும் பொழுது நன்மையும் கிருபையும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். எதை நோக்கி நான் பார்க்குறப்ப? ஜீவனுள்ள காரியத்தை நோக்கி பார்க்குறேன். பரத வருஷம் வாசிக்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. அறிக்கையிடுவேன். அறிக்கையிட்டாரா? அறிக்கையிடுவேன் என்றாரா? எஸ். நான் அறிக்கை செய்ய போகிறேன் அப்படின்றார். உண்மை தானே? அறிக்கை செய்ய போகிறேன். ஏன்னா என்னால் முடியலை அப்படின்னு. ஆனால் அது வாசிங்க. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. வாசிங்கா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. மறுபடியும் வசனம் வாசிங்க. நீர் எனக்கு மறுபடியும் வசனம் வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சகாயம் கிடைக்கும் காலம் எப்போ வந்துச்சு நமக்கு? சிலுவை மரணத்துக்கு எப்போ நடந்துச்சோ அப்போ என்ன வந்துச்சு நமக்கு? அது வரைக்கும் சகாயத்தின் காலம் கிடைக்கல. அல்லேலூயா. எப்போ அவருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டுச்சோ, எப்போ அவருக்கு உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் மரித்தாரோ, அவர் எப்போ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அந்த இடத்துக்கு வந்துடணும். எங்கே வந்துடணும்? மரித்ததை விட்டுட்டு எங்கே வந்துடணும்? 3ஆம் நாள் எப்போ உயிரோடு ஜீவன் அவருக்குள் வந்துச்சோ, உண்மையில அதான் சொல்லுது. எப்போ வந்துச்சோ அப்போ என்ன சகாய காலத்தில் நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது என்ன ஆகுமா? சொல்லுங்கள். போதுமாங்க? இதை விட சாட்சி எதாவது வேணுமா? சகாயம் கிடைக்கும் காலம் எப்போ நடந்துச்சு? அவர் எப்போ மரித்து இந்த பூமியில் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்போ இருந்து என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? உண்மையா இல்லையா? நம்புறீங்களா நம்பலையா? சகாயம் என்ன? கிருபை. டோட்டலாக பூமி என்ன பண்ணுச்சு? கவர் பண்ணிச்சு. அவர் என்ன பண்ணார்? மொத்தத்துக்கும் பூமியை டேக் ஓவர் பண்ணி எடுத்த. நம்புறீங்களா இல்லையா? மொத்த பூமியை டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டாருங்க. இப்போ அதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அதான் சொல்ல வராரு. சொல்லுங்கள். மறுபடியும் வாசிங்க. காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது வந்தாலும் அவனை அது வரைக்கும் அணுகுச்சு. உண்மையா இல்லையா? அணுகுச்சு. அவர் பேழைகளை வச்சு பாதுகாத்து என்ன பண்ணார்? 40 நாள் சுத்த விட்டார் கடல் ஃபுல்லாக. உண்மையா இல்லையா? எப்போ சகாயம் கிடைக்கும் காலம்? சிலுவை மரணத்தின் மூலியமாக உங்களுக்கு எனக்கும் எப்போ ரத்தம் சிந்தப்பட்டுச்சோ அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜீவனுள்ள காரியங்கள் நம்ம வாழ்க்கையில். உண்மை இல்லையா? ஜீவனுள்ள காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நான் இன்னும் பேழைக்குள்ளே போய் நான் மூடி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கேன். எப்போ இருக்கோம்? அப்பா இது நடந்தோப்பா என்ன சொன்னார்? எந்திரிச்சு ஜலத்தின் மேல் நடந்து வர சொன்னாரா இல்லையாங்க? அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கோம் நம்ம. அன்னைக்கு ஜலம் அவனை மூடிட்டு என்ன பண்ணார்? பேழைக்குள்ளே அடைச்சி அவனை பேழைக்குள்ளே சுற்ற விட்டார். அட்வான்ஸ் ஆகிட்டோம். எங்கே வேண்டாம்? அட்வான்ஸ் ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு? அப்பா எந்திரிச்சு நடந்து வாப்பா எந்திரிச்சு சொன்னாரா இல்லையாங்க? ஸ்டேஜ் மாறிச்சா மாறலையா? நீங்கள் என்ன நினைக்கலாம்? உள்ளே இயேசுக்குள்ளே பேழையை போல் உள்ளேயே உட்காந்துருக்கேன், அவர் என்னை மூடி பாதுகாத்து மறைச்சிருப்பார் சொன்னார். அப்படியே இரு 40 நாள் வரைக்கும் உள்ளே இருந்து நேராக பல்லவத்துக்கு சேர்ந்துரு, பல்லவத்துக்கு வந்து சேர்ந்துரு, அது உனக்கு கேரண்டி அப்படின்னாரு. அவன் என்னாண்டாரு? என்னை போல இவனும்
அநேக காரியங்களை அற்புதங்களையும் செய்வான்னு சொன்னார். அவர் நடந்தார், இன்னொரு நடக்க வச்சார். வந்துச்சாங்க. வழக்காடுறதுக்கு சமமாக வந்துட்டோமா இல்லையா? அந்த இடத்துக்கு வரேன் நான். வழக்காடுறதுக்கு சமமாக இருக்கோமா இல்லையா? நீ இன்னும் நம்ப மாட்டேன்றீங்க. உண்மையிலே இருக்குங்க, நம்புங்க. அல்லேலூயா. தேவனிடத்தில் தைரியமாக கேளுங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு ஏன் செய்யலை, நீங்கள் எனக்கு ஏன் பண்ணலை, என் வாழ்க்கையில் இதையே நீ கொடுக்கல, நீ கேளுங்க. இந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அதை மிஸ் பண்ணவே பண்ணாங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதை தயவாய் கெஞ்சுவது உங்களுக்கு பாதியை பெற்றுக் கொடுக்கும். உரிமையாக சண்டை போடுவது முழுமையையும் பெற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. தாவீது அதான் பண்ணார். நீங்கள் அப்படி தயவாக பெற்றுக்கொள்ள போகிறீங்களா, உரிமையாக எடுத்துக்கொள்ள போகிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா இளையகுமார் என்ன பண்ணா, ஒருவேளை நான் போய் வீட்டு வேலைக்காரனாக இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி வந்தவனுக்கு என்னாச்சு, அவனுக்கு எல்லாம் முடித்து வைக்கப்பட்டு எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு. உண்மையில்லைனே நோனே சொல்லுங்கள். அவனுடைய எண்ணத்தை போல இங்கே என்ன இல்லை. அவன் என்ன புரிஞ்சு ஒருவேளை வீட்டு வேலைக்காரனாக போய் ஜாயின் பண்ணி கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன்னு உள்ளே வந்தான். ஆனால் தகப்பனுடைய எண்ணம் வேறு மாதிரி. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா நிச்சயமாக மாறிடும். நீங்கள் தயவாய் பெற்றுக்கொள்ள வேணாம். தேவனிடத்தில் நீங்கள் கெஞ்சி பெற்றுக்கொள்ளணும் விஷயத்தை. நீங்கள் அப்படியே பயங்கரமாக போயிட்டு அவர் உருக்க மனதோடு இறக்கமாக இறங்குங்க. பார்த்தாரு, என்ன நீ என்ன நீ என்னை இறக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்க, என்ன இதுக்கு மேலே சிலுவையில் மரணத்தின் மூலியமாக என் ஜீவனை கொடுத்துட்டேன் நான், அதை விட இறக்கம் உனக்கு தேவையே இல்லை. இப்போ நீ என்ன பண்ண, எனக்கு எப்போது என் வாழ்க்கையில் செய்ய போகுங்க, எப்போது என் வாழ்க்கையில் இதை எனக்கே சண்டை போட்டிங்களானே. நீங்கள் சொல்லுங்கள், சண்டை போட்டிங்களானே. புதுசாக அண்ணன் இருக்காரு, இதே கடவுளில் சண்டை போட்டிங்களா? சண்டை போட முடியுமா முடியாது நம்மளால்? நம்புறீங்களா? இல்லை, நம்ம கெஞ்சி கேட்கறது வேற. ஆனால் தேவனிடத்தில் சண்டை போட்டு கொடுவார். நம்ம வணங்குற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் பேசுவார். நீங்கள் பேசுனா அவர் பேசுவார். உண்மையா இல்லைண்ணே? அவரோடு பேசாத கல்லோ மரமோ கிடையாது. உண்மையா இல்லைண்ணே? அதை நான் விசுவாசினா அவர் பேசுவார். அவர் பேசுவார்னா அவர் என்னென்ன என் வாழ்க்கையில் சொன்னாரோ அது எல்லாம் ஏன் நடக்கலைன்னு நான் கேட்கலாம். நடந்துருச்சுன்னா அவருக்கு நான் துதியும் பாடலும் பாடலாம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? தாவீது தானே சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் கேட்பேன், நான் உனக்கு எப்படி துதிப்பேன் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அது என்ன சொல்கிறார், அவர் என்ன சகாயம் செய்தபடியால் அவருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் அப்படின்னாரு. ரெண்டுமே அவர் தான் சொல்கிறார். உண்மையா இல்லையா? நீ பண்ணலைன்னா நான் எப்படி துதிப்பேன், நீ பண்ணேன்னா இப்படி துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் சண்டை போட்டு ஒன்று உரிமையாக பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் நிச்சயமாக தினந்தோறும் அவர் கூட வழக்காடுங்க. காலையில் வழக்காடுங்க, மதியம் வழக்காடுங்க, ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் வழக்காடிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார், உங்களை பயங்கரமாக கோவப்படுவார். டெய்லி சண்டை போடுறேன் அப்படின்னு இல்லை, பிரியமாக இருப்பார். ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்களா, பைபிள்லேயே சொல்லியிருக்காரு, தாவீது மேலே தான் அவர் பிரியமாக இருந்தாராம். பைபிள்லேயே யார் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாராம்? தாவீது மேலே தான் அவர் பிரியமாக இருந்தார். என்னன்னா, தாவீது எப்பவுமே சண்டை போட்டே இருந்தான் தேவனோட சண்டை போட்டு தன் உரிமைகளுக்காக. சும்மா தேவையெல்லாம் சண்டை போடுங்க, அந்த உரிமைகளுக்காக. நீ சொல்லி கூட்டு வந்தீங்க, ஆடு மேய்க்கிற அரசனை கூட்டு வந்தீங்க. என் வாழ்க்கை என்ன நடக்குது, என் வாழ்க்கை என்ன நடக்குது, நான் ராஜாவாகனா எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ, நீங்கள் என்ன நினச்சிங்க கூட்டு வந்தீங்களோ அந்த விஷயம் நிறைவேறணும். ரெண்டுமே ஒன்று தான். உண்மையா இல்லையா? ரெண்டுமே ஒன்று தான். இவனுக்கு ராஜாவான்னு ஆசை இருக்குது, ஆனால் அவனுடைய தாட்டாக தெரிவிக்காமல் என்ன ராஜாவை கொண்டு கூட்டு வந்தவர் நீங்கள் தான், அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. உண்மையா இல்லையா? நீங்கள் நான் மிகப்பெரிய லெவலில் ஆசிரியக்கப்படணும். உங்களுக்கு என்ன இருக்குது, கோடி சொல்லலாம், கோடிக்கணக்கில் எல்லாத்தையும் ஆசிரியக்கப்படணும் எண்ணம் இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணத்தை அவர் பக்கமாக நான் திருப்புறேன். எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்ததே நீங்கள் தான். உண்மையா இல்லையா? இந்த எண்ணத்தை கொடுத்தது யார்? நான் வழக்காடுறேன். இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்தது காரணமே யார்? நான் ரசிக்கப்படலைன்னா கேட்க போகிறேன்னா, நான் ரசிக்கப்பட ஓரமாக உட்காந்துக்கிறேன். எனக்கு எஸ் யாரே தெரியாது, நான் கேட்க போகிற அவசியம் எனக்கு கிடையாது. உண்மையா இல்லையா? நீங்கள் தான் சொன்னீங்க, என்னை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கலாம், அத்தனை பேர் பிள்ளைகளை அப்படி அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, ஆகிட்டேன். மற்ற பிள்ளை கேட்காம இருக்கலாம், நான் கேட்பேன். ஏன்னா பிள்ளைகளுடைய அதிகாரம் என்ன என்பது எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் பிள்ளையோட அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறீங்க? நல்லா பேர் பிள்ளைகளாக இருக்காங்க. பிள்ளை அதிகாரம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளும் பொழுது, பிள்ளையோடைய அதிகாரம் என்ன அறிந்து கொள்ளும் பொழுது, என் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, நான் எங்கே போயிடுறேன்? வலது பாரிசத்துக்கு போயிடுறேன். எங்கே போயிடுறேன்? வலது பாரிசத்துக்கு நான் போயிடுறேன். எனக்கு தெரியும் நிறைய பேர் அங்கே இயேசுவை பிள்ளையா இருக்கேன். இருங்க, எத்தனை பேர் பிள்ளையாக செயல்பட்டுருக்கீங்க? அங்கே தான் மாறுது நம்முடைய வாழ்க்கை, அங்கே தான் மாற்றம் அடைகிறது. வாசிங்க. இருக்கிறீர், விலக்கி காத்து போதுமாங்க. நீ என்னை காப்பாற்றி செஞ்சு ரட்சணிய பாடல் என்ன சந்தோஷம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படியாக நீர் செய்கிறீர். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வாசிங்க.
இங்கே அடுத்து வந்துட்டார். இவெல்லாம் யார் பேசிக்கிட்டு இருந்தா? தாவீது பேசிக்கிட்டு இருந்தார். உண்மையிலேங்க தாவீது தேவனோடு கூட பேசி முடிச்சிட்டாரு. என்னென்ன வேணுமோ என்னென்ன செய்யணுமோ இப்படி இப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து யார் என்ட்ரி ஆகணும்? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ நான் பேசினா தேவன் பேசுவாரா? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்கள் பேசி முடிக்கும் பொழுது அவர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். நல்லா யாவாச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போனா நீங்கள் பேசுகிறீங்களோ 4 வார்த்தை அவர்கிட்ட சண்டை போடுறீங்களோ 5ஆவது வார்த்தை அவர் பேச ஆரம்பிச்சுடுவார். உண்மையா இல்லையா? நான் சொல்ல நம்ப மாட்டேங்க, தேவன் பேசுவார் பேச மாட்டாங்க. இப்போ அடுத்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க, சொல்லுங்கள். கவலைப்படாத, காட்டுவேன் போதும். அல்லேலூயா. அடுத்து வாசிப்பான். யார் வந்துட்டார்? உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. இங்கேப்பா நீ அந்த அறிக்கை செய்கிறேன் பயங்கரமாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட. ஏன்னா ரொம்ப வந்து நீ வந்து என்ன சொல்ற, உலர்ந்து போன மாதிரி சொல்கிற, ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணுற. அவன் ஃபீல் பண்ணான், ஆனால் தேவன் அவனை உலர்ந்து போனதாய் ஒரு நாள் பார்க்கல. அவன் எலும்பு உலர்ந்து போனதாய் ஒரு நாள் தேவன் பார்க்கல. அவன் பாவம் செய்தான் ஒரு நாள் அவன் பார்க்கல. அவன் மீறிட்டான்னு சொல்லி ஒரு நாள் அவனை பார்க்கல. அப்படி பார்த்துருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். உண்மை இல்லையா? அவள் பாவங்களையும் மீறுதலையும் அவன் பார்த்தார்னா தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டான். அதுதான் தாவீது முன்னாடியே சொல்லிட்டாரு, எவன் பாவம் மூடப்பட்டதோ எவன் மீறுதல் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியம். முதல் வசனத்தை போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே வராரு. அல்லேலூயா. முதலே ஸ்டாப் பண்ணிடுறது, அவர் எதுவுமே பேச விடாமல் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிக்கிறது. அப்பா இதுதான் விஷயம். நேரம் அடுத்து என் விஷயத்துக்குள்ள வரேன். உண்மையிலே எப்பவுமே தேவன்கிட்ட ஸ்டாப் பண்ணிடுங்களேன். கர்த்தர்கிட்ட போயிட்டு முதல் வருஷமே அடிச்சிடணும். என்ன சொல்லிடணும், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவரை நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணணும், அடுத்த வரிசையாக நம்ம லிஸ்ட்டை வாச்சிட வேண்டியதான். சமையல் லிஸ்ட்டு மாதிரி கடை வாச்சிட வேண்டியது. ஒன்றுமே பண்ண முடியாது, நிச்சயமாக வாழ்க்கையில் செய்தே ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்கள் மேலே என் மேலே அன்பு வச்சுருக்காருங்க. அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. ஏதாவது 1-2 தப்பா அப்படி பண்ணால் கூட சரி பண்ணிக்கிடுவார். உண்மையிலையா? அல்லேலூயா. சரி. அவர் என்ன சொல்வார், இனிமேல் என்ன சொல்வார், நான் இனிமேல் என்ன பண்ண போறேன், நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு டிஸ்பிளே காட்டு. என்ன அர்த்தம்? உன் முன்னாடி எல்லாமே பிடிக்கணும், மறைத்து வைக்கப்பட்டதாக இருக்காது, உன் கண்கள் காணும்படியாக இருக்கும். அல்லேலூயா. என் பாதை எப்படி இருக்குமா, உனக்கு மறைக்கப்பட்டதாக இருக்காது, உன் கண்கள் அதை காணும்படியாக இருக்கும். பாதையை நான் காட்டுவேனாரு. பாதையில் மேப் போட்டு தரேன், நீ நடந்து போயிருந்தாரா? இல்லைங்க. 40 வருஷமாக வனாந்திரத்துலேயும் குளிர்லையும் வெயில்லையும் மலைகளிலையும் அந்த ஜனங்களை யார் வழி நடத்தினா? தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எத்தனையோ மீறுதல்கள், தேவனுக்கு எதிராக எத்தனையோ முறுமுறுப்புகள், எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் அவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக விடாமல் பின்னாடியே போனாருங்க. உண்மையிலேங்க, நம்பவே நம்ப மாட்டேன், விடவே இல்லை. அவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அவர் விடவே இல்லை. அவங்கள முன்னாடி உன் மழை பெய்யுதா, அப்படியே இருட்டா இருக்கா, அக்னி சொந்தமா மேக சொந்தமா நிழலா, உனக்கு எப்படிலாம் நான் மாற்றிக்கிறோம். அதான் சொன்னேன், தேவனை எப்படினாலும் நமக்கு மாற்றிக்கிடலாம். அவர் ஃப்ளக்சுவேஷனான தேவன் நம்ம தேவன். உண்மையா இல்லையா? அவர் எப்படினாலும் எனக்காக அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருனாலே பெரிய விஷயம். உண்மையா இல்லைங்க? ஜீவனை கொடுத்ததே பெரிய விஷயம், அதுவே பெரிய ஃப்ளக்சுவேஷன் தானே. நமக்காக அவர் மாறினாரா மாறலையா? அவ்வளோ பெரிய தேவகுமாரன், அவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர் என்ன பண்ணுற, மாறினாரா மாறலையா? அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, உன் பாதையை உனக்கு காட்டுவேன். அடுத்து வாசிங்க, முடிச்சுக்கலாம். எதை வச்சுக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐசியூ, உனக்கு எப்பயுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு எப்பயுமே நான் பார்த்துக்கிட்டே. இதுக்கு மேலே கான்ஃபிடென்ட் வேணுமா இருக்காதும்? இதுக்கு மேலே கான்ஃபிடென்ட் வேணுமா சொல்லுங்கள். நீங்கள் எப்பயுமே தேவனுடைய பார்வையில் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? அவர் உங்களை வழி நடத்திட்டே இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், உன் மேலே என் கண்ணை வச்சு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அடுத்து வாசிங்க. செம்ம வசனங்க, தோசம் முடிச்சலாம். சரியான வசனம், நமக்கு அட்டிமேல் அடிக்க வசனம் இருக்குங்களேன். நல்லா வாசிங்க. ஒரு வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போடுவேன் சொல்லுங்க. ஒரு குதிரையை வாயை கட்டி என்ன பண்ணுமா, கடிவாளத்தை போட்டு அப்படின்னா மட்டும்தான் அது என்கிட்ட வரும். அது ரெண்டையும் கட்டாமல் நான் உருட்டினா அது வெளியில் ஓடிடும். அப்படி புத்தி இல்லாத குதிரையை போல நீ இருக்க வேணாம். நான் உன்னை எப்போ பார்த்தாலும் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நான் உனக்கு எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து மூடி வச்சுக்கிட்டு, உன்னை அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நீ என் கூடயே இருப்பேன்ற லெவலில் நீ இருக்காத. நீ ஃப்ரீயாக, நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீயே உண்மையில நான் சொல்ல வந்தேன். ஒரு குதிரையை என் வசதியிலையும் வச்சுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க,
அவர் கடிவாளம் போட்டுருவாங்க, அது கயிறை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, செய்வாங்க. அப்போ அந்த குதிரை என் கூட இருக்கும். இல்லைன்னா அது என்னை விட்டுட்டு ஓடிடும். தேவன் உங்களை அப்படி இருக்க விரும்பலை. தேவன் உங்களை வந்து அப்படியே கட்டி போட்டு வசனத்தில் அப்படியே உங்களை அப்படியே ஒழுக்கமாக வச்சு பயங்கரமாக வச்சு உங்களை இப்படி வச்சுருந்தா தான் இந்த பிள்ளை என் கூட இருக்கும், இவனை இப்படி அப்படியே ஸ்ட்ரிக்டாக நடத்தினா தான் இந்த பிள்ளை என் கூட இருக்கும் அப்படின்னா உங்களை என்ன பண்ணல வைக்க அவர் விரும்பலை. அதான் சொல்லுவார், புத்தி இல்லாத கூறி உன்னிடம் சேருவதை போல நீயும் என்னிடத்துல சேர்கிற மாதிரி இருக்க வேணாம். நான் உன்னை அப்படி வைக்க விரும்பவே இல்லை. உன் கையை கட்டி அப்படியே இருதயத்தை கட்டி உன்னை அப்படியே பயங்கரமாக வந்து நான் உன்னை வந்து வேத வசனத்தைப்படி உன்னை அப்படியே பயங்கரமாக இது பண்ணி செஞ்சு உன்னை அப்படியே கரெக்டாக சொல்ல பயமூர்த்தி உன்னை என் கூட வைக்க நோ ஃப்ரீ அப்படியே ஓப்பனாக என்ஜாய் பண்ணி வாழ்க்கையில் லைஃப் என்னன்னா என்ஜாய் பண்ணு, லைஃப்பை என்ஜாய் பண்ணு. எஸ் லார்ட். அவ்வளோ முடிச்சுடுவாங்க. ஒரே வருஷம் வருஷம் முடிச்சுட்டு நான் உண்டு கதை நம்பி இருக்கிறவனையே குறிப்பை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே களி கூறுங்கள், ஆனந்த முழக்கம் விடுங்கள். புத்தி இல்லாத குதிரையை போய் ஒரு நாள் நீங்கள் இருக்காதிங்க. தேவன் எனக்கு இப்படி பண்ணாதான் விஷயத்தை பண்ணாதான், எனக்கு இப்படி பண்ணாதான், இப்படி கடிவாளம் போட்டாதான், இப்படி செஞ்சாதான், உனக்கு இப்படி நான் பண்ணி டார்ச்சர் பண்ணாதான் என் கூட இருப்பேன்றதை விரும்பவே இல்லை. நீ ஃப்ரீயாயிரு, நீ ஃப்ரீயாக என் கூட நீ எப்படி இருக்கணும், ஜாலியாக கரத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதேன்னு சொல்கிறது எப்படி அவங்க உலா வந்தார்களோ அதுதான் தேவன் விரும்புகிறார். அதான் முதல் சிருஷ்டியை போலவே முதல் சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ இன்றைக்கி நீங்களான அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. முதல் சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இன்றைக்கி நீங்களான தேவனை பார்க்குறாரு. ஃப்ரீனா மைண்டு நம்ம எல்லா காரியங்களையும் எப்படி இருக்கணும், ரிலாக்ஸேஷன், தேவன்கிட்ட பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே இருங்க. தேவன் நிச்சயமாக வாழ்க்கையை மாற்றுவார். அதில் ஒருபோது மாற்றம் கிடையாது. ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். செத்த காரியத்துக்கு ஒரு நாள் உங்கள் இடத்துல பேச அவர் விரும்பவே மாட்டார். வியாதி பேசினாலும் ரொம்ப சங்கடப்படுவாருங்க. இனிமேல் வியாதி பேசுவீங்க சங்கடப்படுவார். செத்ததை எனக்கு கொண்டு வராத, நான் ஜீவன் உள்ள தேவன். உண்மையே இல்லையா, உங்கள் வறுமை எனக்கு கொண்டு வராத, ஏன்னா நான் ஜீவன் உள்ள தேவன். உனக்கு என்ன வேண்டதை கேட்டுவா, உன்கிட்ட என்ன இருக்குன்றது என்ன சொல்ல வரவே வராது. அடுத்த கட்டமே அதான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ் சார். சோதரானவரே, மகா இருக்கும் குருவின் வரே நாம சொல்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஒரு நாள் உங்கள் அவன் செத்த காரியத்தை கொண்டு வர விரும்பல ஆண்டவரே. எஸ், நாங்கள் அட்வான்ஸாக போக விரும்பல ஆண்டவரே. எஸ், எனக்கு என்ன வேணுன்றதை நான் உண்மையிடத்தில் என்ன இருக்கிறத நான் கண்டுக்கிட்டேன்னா எனக்கு என்ன வேண்டதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னிடத்துல என்ன இருக்கிறத சொல்லி அந்த காரியங்களை நீங்கள் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் சோதித்து பார்க்க விரும்பலாண்டவரே. எஸ் லார்ட், நீங்கள் ஜீவன் உள்ளவர். வாழ்க்கை